இருக்கிறதுனால தான் இந்த ஐடி படித்தவர்களுக்காக நம்ம இன்றைக்கு மின்சார வாரியம் பார்த்தீங்கன்னா கிபி கிட்டத்தட்ட 1987க்கு முன்னாடி இந்த மின்சார வாரியம் வேற, இன்னைக்கு 87க்கு பின்னாடி ஐடிஐ படித்தவர்கள்லாம் இந்த மின்சார வாரியத்தில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஐடிஐ படித்தவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு சார்ந்த சிந்தனைகள் இருக்கிறது என்பதனால தான் இந்த மின்சார வாரியம் இன்றைக்கு உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறது. அதனால இன்றைக்கு எங்களுடைய முயற்சி என்னவென்று சொன்னால், இந்த காலி பணியிடங்களிலே முழுக்க ஐடிஐ படித்தவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். நீங்கள் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், இங்கே பயிற்சி பெறக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள், இந்த பொதுச்சாளர்கள் சொன்னதை போல ஏதோ இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை, அடுத்த வாய்ப்பாவது கிடைக்கட்டும் என்ற அந்த சீரிய உழைப்பு உங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே நாங்களும் கார்த்திகேயன் மாதிரி ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்து நிறைய கைட்லைன்ஸ் பண்ணி வழக்குகள்லாம் தொடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கல ஃபர்ஸ்ட் பேட்சில். அப்புறம் நாங்கள் எங்களுடைய பொதுச்சாளருடைய அறிவியலின்படி அவர் சொன்ன வழிகாட்டுதல்படி அதே 2009 2வது பேட்சில் எங்களுக்கு வேலை கிடைச்சது. என்னன்னு தன்னம்பிக்கை வேணும், நம்ம இடத்துல விடாமுயற்சி வேண்டும். அந்த 2 தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி நம்ம இடத்துல இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கள உதவியராக பணியில் சேர்ந்து 2036 உதவி பொறியாளராக ஆக வேண்டும் என்பதுதான். நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளைகளா இல்லை பெரிய மில் ஓனர் வீட்டு பிள்ளைகளா கிடையாது. அவங்களாம் பிஇ அந்த மாதிரி கோர்சஸ் படிப்பாங்க. நம்ம ஏதோ நம்முடைய அப்பாவுடைய வருமானத்துக்கு ஏற்ற ஒரு கல்வி ஐடி என்கிற ஒரு சாதாரண, ஆனால் அந்த சாதாரண கல்விதான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிற ஒரு கல்வி. அந்த வகையில் இன்றைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய நலச்சங்கத்தினுடைய தலைவர் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த வகையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இந்த பயிற்சியில் நிச்சயமாக சொல்லுங்கள், இந்த ஆர்வம் இந்த இடத்துல இருக்கிறது. நீங்கள் அத்தனை பேருமே இந்த மின்சார வாரியத்தில் பணியேற்பு செய்து இந்த மின்சார வாரியத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் பணியில் சேர்ந்த பின்பு உங்களால் ஒரு 10 பேர் பணியில் சேரட்டும், அதற்கான உழைப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.